ஓம் சரவண பவா. புனர்பூசம் 4ஆம் பாதம். பூசம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டின் கடகம் ராசி பலன்கள். இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களும் சவால்களும் கலந்து ஒரு வருடமாக அமையும். தொழில், வேலை மற்றும் நிதி, பொருளாதார நிலை ஒட்டுமொத்தமாக சாதகமானது. வருமானம் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் தோன்றும். பண விவரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பழைய கடன்கள் வசூலாகும். புதிய கடன்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்தியால் நல்ல பலன்கள் கிட்டும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுக்கு உதவி கைவந்து போகலாம், ஆனால் முக்கிய விஷயங்களில் யோசித்து செயல்பட வேண்டும். குடும்பம் மற்றும் பாசத்துடன் செயல்படுவது மிகவும் அவசியம். குடும்ப உறவுகளின் மதிப்பு மற்றும் கௌரவம் உயரும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சின்ன சின்ன உடல் சோர்வு, மன அழுத்தம் ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் வளர்க்கும். மருத்துவ செலவுகள் சில நேரங்களில் வரும், அவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு சமாளிக்கவும். காதல் மற்றும் திருமணம். குடும்ப வாழ்க்கை மற்றும் காதலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். திருமண திட்டங்கள் சாதகமாக அமையும். புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன, ஆனால் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி. தெய்வ வழிபாடு, புனித தர்ம செயல்கள், தியானம் மன அமைதியையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தரும். ஆன்மீக செயல்களில் ஈடுபடும் போது தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றிகரமான மாற்றங்கள் நிகழும். பெரிய அனுசரணைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு பெருகும். சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் உயர்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம். சொத்து பிரச்சனைகள் குறையும். சுருக்கமாக 2026 கடகம் ராசி. பணம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம். குடும்ப அமைதி, உறவுகளில் ஒற்றுமை. ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள். காதல் மற்றும் திருமணத்தில் சாதகமான மாற்றங்கள். ஆன்மீக வழிபாடு நன்மைகளை தரும். பரிகாரம். பிரதோஷ நாளில் சிவன் வழிபாடு சிறந்த பலன்களை தரும். முக்கிய குறிப்பு: மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினங்களில் சிறிது எச்சரிக்கையுடன் இருங்கள். சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். ஓம் சரவண பவா. என் அருமை பிள்ளையே, இந்த ஆண்டில் முருகன் உன்னோடு இருப்பார். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே.